நாளைய தினம் நடைபெறும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் உறுதியாக இந்த அணிதான் வெற்றி பெறும். அப்படி நடக்காவிட்டால் இதுவே என்னுடைய கடைசி கணிப்பு. பிரபல ஜோதிட சிறுவன் சவால். அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நாளையோடு முடிவடைகிறது. நாளைய தினம்தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது. லீக் சுற்றுகள் மற்றும் அரை இறுதி சுற்றுகள் போன்றவற்றில் இந்த இரு அணிகளும் மற்ற அணிகளை வீழ்த்தி தற்போது இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து இருக்கின்றன. மேலும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்பும் தான் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இவர்கள் இப்படி கூறி வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய அனைத்து விதமான இறுதிப் போட்டிகளிலும் கிட்டத்தட்ட கடந்த 37 வருடங்களாக நியூசிலாந்து அணி மட்டும்தான் வெற்றி பெற்று இருக்கிறது. அதாவது நியூசிலாந்து அணியுடன் மோதிய இந்திய அணி கடந்த 37 வருடங்களாக எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றதே கிடையாது. அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு வரும்போதெல்லாம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மற்ற அணிகள் விளையாடினால் கண்டிப்பாக அத்தகைய போட்டிகளில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் அத்தகைய இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி மட்டும் களமிறங்கினால் அந்த போட்டியில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி 100% வெற்றி பெற்று விடும். இதுதான் கடந்த 37 வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. எனவேதான் ஒரு தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் நியூசிலாந்து அணி மோதப் போகிறது என்று தெரிந்துவிட்டாலே அந்த போட்டியின் முடிவும் தெரிந்துவிடும். இந்திய அணியை எளிதாக நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற முடிவுதான் அது. இந்த நிலையில்தான் இந்த 37 வருட சோகமான வரலாற்றை இந்த போட்டியிலாவது இந்திய அணி மாற்றி எழுதுமா என்ற ஆதங்கம்தான் இந்த இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் மற்றும் மைதான சூழல் ஆகிய விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இவை அனைத்திலும் இந்திய அணியின் கைகள்தான் கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது. மேலும் இப்படியாக புள்ளி விவரங்களை வைத்து பார்க்காமல் ஜோதிட கணிப்பின்படி பார்க்கும்போது இந்த இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடர் தற்போது கணித்து கூறியிருக்கிறார். அந்த வகையில் இந்த இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகளின் ஜெர்சியின் நிறங்களை வைத்து பார்க்கும்போது நியூசிலாந்து அணியின் ஜெர்சியின் கலர் என்பது நியூசிலாந்து அணிக்கு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று தீமை விளைவிக்கும் என்றும் அதே போல இந்த போட்டி தொடங்கும் நேரமும் நியூசிலாந்து அணிக்கு அபசகுணமான நேரம் என்றும் மேலும் இந்திய அணியின் ஜெர்சியின் நிறம் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்திய அணிக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த போட்டி தொடங்கும் நேரம் என்பதும் இந்திய அணிக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்குத்தான் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பது ஜோதிட கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.